ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பனிக்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிஷ்ஷு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஓமவல்லி இல்லைனா கற்பூரவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செடியினுடைய இலைகளை பறித்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் கடல மாவு, அரிசி மாவு, சில்லி பவுடர், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த கற்பூரவல்லி இலையை ஒவ்வொன்றா முக்கி எடுத்து எண்ணெய் சட்டியில் போட்டு பொரித்து எடுத்தோம்னா சூப்பரான ஒரு கற்பூரவல்லி பஜ்ஜி ரெடி ஆகிடும். இது வந்து கபத்துக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. சளி பிடிச்சிருக்கவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அந்த இலையை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். சாப்பிட முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பஜ்ஜி மாவு இதில் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. இது ரொம்ப நல்லது சளிக்கு, உடம்புக்கெல்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.